கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அலங்கார சிறகுகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ச்சியாக தேவன் வேதத்திலே நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆங்கில வேதாகமத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம்: பட் மீ அண்ட் மை ஹவுஸ் we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார். யாத்ராமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு வாலிபனாக காணப்பட்ட அந்த யோசுவா மோசேயோடு கூட அவர் அவிதமாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர் கடைபிடித்து வருகிறார். மோசேயுடைய காலத்துக்கு பிற்பாடு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடங்களை எல்லாம் அவர் பிரித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் கொடுத்து முடித்து விட்டு அவருடைய வாழ்வின் இறுதி கட்டத்திலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஒரு ஆணித்தரமான வார்த்தையை சொல்கிறதை இங்கே பார்க்கிறோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. ஓ sons, listen to me and do not depart from the words of my mouth என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இதைத்தான் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக, நீ இவைகளின்படி செய்வதற்கு கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்பானவர்களே, நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய குடும்பத்தில் தேவன் தந்திருக்கிற பிள்ளைகளும் தேவனுக்கு என்று சொல்லி வாழ வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற அந்த கட்டளைகள் நம்முடைய வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இதைத்தான் சங்கீதம் 1லேயும் வாசிக்கிறோம்: இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப தலைவர்கள், எங்களுடைய கணவன்மார்கள் இன்னும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக சேவை செய்வோம் என்று சொல்லத்தக்கதாக அவர்களை பார்த்து எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வேத வசனத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே வேத வசனத்தை தியானிக்கத்தக்கதாக, ஆண்டவரே வேத வசனத்தை தியானிக்கும் போது நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவீர் என்கிற அந்த விசுவாசத்தையும் புத்திமானாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருபையும் நீர் எங்களுக்கு தருவீர் என்கிற இந்த விசுவாசத்தை இந்த நாளிலே ஆண்டவரே பெண்களாகி எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நாங்கள் மாதிரியாய் இருந்து அது நிமித்தமாக எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வசனத்தின்படியாய் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வேத வசனத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் தந்திரங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு தடை கற்களாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே கழுவி சுத்திகரிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து எங்களுடைய குடும்பங்களை தலை தோங்க செய்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்நிகழ்ச்சியை அலங்கார சிறகுகள் நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையின் ஊழியங்கள் சால்பாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நான் பார்க்க வேண்டிய பாடம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், லேயாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே, லேயாள் எப்படி அற்பமாக எண்ணப்பட்டால், அவளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் ஆதியாகமம்
29:16 வாசிப்போமானால், லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள் என்று எழுதியிருக்கிறது. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள். அதில் 2 குமாரத்திகள் ஒருத்தி பெயர் பெற்றா லேயாள், இளையவர் பெயர் ராகேல். ராகேல் அழகாக இருக்கிறாள். லேயாள் கண்கள் கூச்ச பார்வை உடையவளாய் இருக்கிறார். பார்த்தீர்களானால் லாபான் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய தங்கை மகன் யாக்கோப்புக்கு திருமணம் பண்ணி கொடுத்து விடுகிறான். லேயாளை திருமணம் பண்ணி கொடுத்து விடுகிறான். ஆனால் அவன் நேசித்தது அழகான ராகேலைத்தான் நேசித்தான், லேயாளை நேசிக்கவில்லை. ஆனால் தகப்பன் திருமணம் பண்ணி கொடுத்து விடுகிறான். ஆனால் இவள் அற்பமாய் எண்ணப்படுகிறாள். கணவனுடைய பார்வையில் அவள் அற்பமாக எண்ணப்பட்டாள். இதே வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 29 பாருங்க, 29:30 இப்படி சொல்கிறது. யாக்கோப்பு யாகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 31வது வசனம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு என்று எழுதியிருக்கிறது. அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த லேயாள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறாள் என்று பாருங்களேன். கணவனால் அவள் வெறுக்கப்படுகிறாள், கணவனால் நேசிக்கப்பட முடியவில்லை. ஆனாலும் கணவன் நேசிக்கவில்லையே என்று சொல்லி அவள் கணவனை வெறுக்கவில்லை. அதே போல் கணவனை விட்டு அவள் பிரியவில்லை. அது மாத்திரமல்ல, அவள் அந்த கணவனை எந்த விதத்திலும் அவள் முறுமுறுக்கவில்லை. அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே, லேயாள் எப்படி அவளுடைய காணப்பட்ட கேரக்டர் என்ன என்று பார்ப்போமானால், அற்பமாக கணவன் பார்க்கிறான், அற்பமாக எண்ணுகிறான். ஆனால் அந்த கணவனை குறித்து ஒரு துளி கூட லேயாளிடத்தில் ஒரு முறுமுறுப்பு காணப்படவில்லை, ஒரு வெறுப்பு காணப்படவில்லை. அந்த அவளுடைய ஹார்ட்டை, அவளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தற்கும்படி செய்தார். அது மாத்திரமல்ல, அவள் கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார், இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அவனுக்கு ரூபன் என்று ஒரு குமாரனை தேவன் கொடுக்கிறார். அந்த ரூபன் என்று எதை அவள் சொல்கிறாள் என்று பார்ப்போமானால், கர்த்தர் பார்த்தறினார் என்று சொல்லிதான் அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறார். 2வது ஒரு குழந்தை பிறக்கிறது, குமாரனை பெறுகிறார். அது கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிடுகிறார். அது மாத்திரமல்ல, 3வது ஒரு குழந்தை பிறக்கிறது, அவனுக்கு லேவி. இப்போது புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி லேவி என்று அவனுக்கு பெயரிடுகிறார். அது மாத்திரமல்ல, 4வது ஒரு குழந்தை பிறக்கிறது, குமாரன் பிறக்கிறான். அவனுக்கு கர்த்தரை துதிப்பேன், அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் என்று எழுதியிருக்கிறது. அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல சகோதரியே, அது மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னும் இசக்கார் என்ற பிள்ளை பிறக்கிறது, குமாரன் பிறக்கிறான். அது மாத்திரமல்ல, அதே போல் செபுலான் என்ற குமாரனுமே அவள் பெற்றெடுக்கிறாள். இப்படி 6 கோத்திரத்துக்கு அவள் தாயாக இருக்கிறாள். 7வது ஒரு குமாரத்தையும் தீனாள் அவளையும் பெற்றெடுக்கிறாள். அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே, அப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட அவளுடைய வாழ்க்கையில் கண்ட தேவன் செய்த அதிசயம்தான் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அந்த 34வது வசனம் இப்படியாய் சொல்கிறது பாருங்க. அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடினால் அவன் இப்போது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள் என்று வாசிக்கிறோம் அல்ல. அந்த லேவி கோத்திரத்தில் தான் யாரெல்லாம் பிறக்கிறார்கள் என்று பார்ப்போமானால், தேவ ஊழிய செய்யக்கூடிய மோசே பிறக்கிறார், ஆரோன் பிறக்கிறான், சகரியா பிறக்கிறான். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் பிறக்கிறான். அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, அதே போல் அடுத்த 4வது குமாரனை பெற்றெடுக்கும் போது கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாலே அந்த யூதா கோத்திரத்தில் தான் தாவீது பிறக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தாவீது மாத்திரமல்ல, சாலமோன், டேனியல், அது மாத்திரமல்ல, யூதா கோத்திரத்து சிங்கம் உலக ரட்சகராய் வெளிப்பட்டாரே, என்னுடைய பாவத்துக்காக உங்களுடைய பாவத்துக்காக வெளிப்பட்ட என் ராஜாதி ராஜா யூதா கோத்திரத்து சிங்கம் இயேசு பிறந்தார். அந்த யூதா கோத்திரத்து சிங்கத்தை பிறக்கிறதற்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாக லேயாள் இருந்தாளே. ஆனால் பாருங்கள், அவள் கணவனால் நேசிக்கப்படாதவள், கணவனால் வெறுக்கப்பட்டவள். ஆனாலும் பாருங்க, அவளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பை கர்த்தர் கண்டு பாருங்க அவளை ஆசீர்வதித்தார். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசுவே பிறக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா எவ்வளோ பெரிய நன்மையை அந்த லேயாள் கண்டுகொண்டார். ஒருவேளை இதன்படி அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே, அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ, குடும்பத்தால் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ, கணவனால் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ, கணவன் என்னை நேசிக்கவில்லையே, கணவன் என்னை வெறுக்கிறாரே என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை வெறுக்கிறார்களே, என்னை நேசிக்கவில்லையே என்று நினைக்கிறார்களோ, அந்த லேயாளுடன் காணப்பட்ட கேரக்டர் என்ன என்று பார்ப்போமானால், அவள் முறுமுறுக்கவே
வெறுக்கவே இல்லை. அது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரியே, அது மாத்திரமல்ல அவள் வெறுக்கவில்லை. அவளுடைய காணப்பட்ட அன்பை பாருங்களேன். அந்த அன்பின் சுபாவம் பிள்ளைகளாகிய நமக்கு இருக்குமானால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ, அந்த யூதா கோத்திரத்து சிங்கத்தில் இயேசு பிறந்ததை போல எப்படி ஆசீர்வாதமான கோத்திரத்துக்கு அவளை தாயாக வைத்தாலோ, இஸ்ரவேலை கட்டு வைக்கிற ஒரு தாயாக லேயாள் இருந்தாலோ, அதே போல உங்களையும் கட்டுவிப்பார், உங்க குடும்பத்தை கட்டுவிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே, ஒருபோதும் சோர்ந்து விடாதீர்கள். கணவனுடைய அன்பு கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அது மாத்திரமல்ல, உறவுகளினுடைய அன்பு கிடைக்கவில்லை, வேலைஸ்தலத்தில் என்னை அற்பமாக எண்ணுகிறார்களே, நான் ஞானம் இல்லாதவள் என்று எண்ணுகிறார்களே, குறைவுள்ளவள் என்று எண்ணுகிறார்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். லேயாளுடைய சந்ததியில் இயேசு பிறந்தாரே, எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அந்த லேயாளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தவர் உங்க வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? லேயாளிடம் காணப்பட்ட அடுத்த குணாதிசயம், அவன் இங்கிருந்து யாக்கோப்பு இங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போகும்போது அவள் லேயாள் சொல்லுவாள், நீ சொன்னபடி செய்யும், நானும் கூட வருகிறேன் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்த லேயாளா இருந்தால், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்போமா சகோதரியே? நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்போமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியாக ஜெபிப்போமா? இந்த வேளையிலும் கூட அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரே, இந்த பாதையில் பிள்ளைகள் யாராவது கடந்து வந்திருந்தாலும் அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை ஆசீர்வதித்ததே, அதே போல் எங்கள் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, அந்த அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுடைய ஆண்டவரே அப்பா, அந்த யூதா கோத்திரத்தில் இயேசு எப்படி பிறந்தாரோ அதே போல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா, இஸ்ரவேலை கட்டுவித்த சந்ததியா நீர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் குறைகளை எல்லாம் ஆண்டவரே நாங்களும் முறுமுறுக்காதபடி, மற்றவர்களை வெறுக்காதபடி ஆண்டவரே நாங்களும் வாழத்தக்கதான கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.